ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காரு இல்லையா, அது நடக்கிறதுக்கு முன்னாடியே பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டு வைர வேலை காணிக்க போகிறேன்னு வேண்டிக்கிறாரு இல்லையா, அது முதல்ல பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சேதுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது இருந்துட்டு சரிங்கப்பா, குடும்பத்தோடு போயிட்டு நம்ம அந்த காணிக்கையை போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரிக்கு ஐடியா வருது. அந்த வேலை திருடுகிறதுக்காக தான் ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது தமிழும் சேதும் தனியாக போனாங்கன்னா நம்ம தமிழை போட்டு தர சொல்லிடலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட நீங்கள் பாருங்க மாமா, இவங்க 2 பேரையும் தனியாக போய் நம்ம அனுப்பி வச்சிடலாமே, நம்ம இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க போயிட்டு இந்த வேண்டுதலை முடிச்சுட்டு வந்துட்டோம், இந்த வேண்டுதலை முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வரட்டும், இங்கே பாட்டுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்கம் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, குடும்பத்தோடு போனால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால குடும்பத்தோடு போயிட்டு வந்துடுவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு, ஈஸ்வரி இல்லை, எனக்கு சேது சொல்கிறது தான் கரெக்ட் தோணுது, இங்க பாருங்க மாமா, சேதும் தமிழும் போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க 2 பேரும் தனியா ஏதோ பேசிக்கிட்டு போவாங்க, அவங்க 2 பேரும் கொஞ்சம் பிரைவசியை நினைச்சு பார்ப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லவும், தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நாங்க உங்க கூட போகணும்னு தான் ஆசைப்படுறோம், அதனால நம்ம குடும்பத்தோடய போயிட்டு வந்துடலாம் மாமா அப்படின்னு சொல்லவும், தமிழ்ச்செல்வி இப்போதான் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க, இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுனால பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு உங்களுக்கு, அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் 2 பேரும் மட்டும் ரொம்ப ஜாலியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்தும் யோசிக்கிறாரு, இத்தனை நாள் கழிச்சு இப்போதான் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க, அவங்கக்குள்ள பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும், அதனால தனியாக போயிட்டு வரட்டுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி சேதோ, நீ தனியாக போயிட்டு வந்துரு சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, நீங்களும் ஏன்ப்பா இப்படிலாம் பேசுறீங்க, குடும்பத்தோடு போனால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, நீங்களும் வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சேதோ, ஈஸ்வரி சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குதுல்ல, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்போதான் இருந்துட்டு, எங்கள் பாரியா சேதோ, இத்தனை நாள் கழித்து நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்கள, அதனால் நீங்கள் 2 பேரும் தனியாக போயிட்டு என்னென்னமோ பேசுவீங்க, அதனால் நீங்கள் 2 பேரும் தனியாக போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு நம்ம அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் தனியாக தான் போகணுன்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதும் கார் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தான் இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, எங்கள் பாரியா சேதோ, ரெட்டை குழந்தை விஷயத்தை தமிழ்ச்செல்வி கிட்ட மட்டும் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க அம்மாச்சி, நான் தான் ஏதாச்சும் சொல்ல போனால் உங்களுக்கு தான் மூக்கு வேர்த்துருது, நான் எப்படி அவகிட்ட சொல்ல முடியும், கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் எதுக்காகடா பயப்படணும், நீ சொல்லணும்னு நினச்சாவே எனக்கு தெரிஞ்சிடும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தமிழ்ச்செல்வியும் சேதும் கிளம்பின நேரமாக பார்த்து போய் அந்த அடியாளுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, இங்கே பாரு, தமிழையும் சேதையும் இப்போது உனக்காக அவங்கள 2 பேரும் தனியாக அனுப்பி வச்சிருக்கேன் பழமுதிர்ச்சோலைக்கு, அவங்க கிளம்பிட்டாங்க, நீ இப்போ போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்காக இன்னொன்று பண்ணணுமே நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ ராஜாங்கத்தை பழி வாங்கணும்னு இதை பண்ணுற, நான் தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன், தமிழ்ச்செல்வியை போட்டு தள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா இது இவ்வளோ அசால்ட்டான விஷயத்தை என்கிட்ட சொல்கிறீங்கள, என்கிட்ட சொல்லிட்டீங்களே, கரெக்டாக நான் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க, நான் அப்புறமா உங்களை கவனிச்சுக்கிறேன், இப்போதைக்கு நீங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, என்னமாச்சே, அந்த தமிழ்ச்செல்வி நம்மக்கிட்ட எவ்வளோ திமிரா பேசினா, அவள் இனிமேல் உயிரோடே இருக்க மாட்டா, அவள் உயிரோடு இருந்தால் மட்டும்தானே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவளை தூக்கி வச்சு தலையில் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அதனால் அவள் இந்த உலகத்தை விட்டே நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடாதே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, பயப்படுறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல, நம்ம பயந்தா காலம் பூரா இவங்க கிட்ட அடிமையாக தான் இருக்கணும், அடிமை இருக்கிறதுக்கு உனக்கு சம்மந்தமா இப்போ மட்டும் என்னம்மா, இப்போவும் அடிமையாக தான் இருக்கும், இங்கே பாருடி, இப்பயாச்சும் நம்ம கேட்குற போதெல்லாம் காசு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனால் அவகிட்ட கொத்து சாவி போயிடுச்சுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கேள்வி கேட்பாடி, நீ கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவகிட்ட இருந்து காசையோ இல்லை நகையாவோ பணத்தையோ எதையோ வாங்கிட்டு போக முடியுமா உன்னால், அது உன்னால் செய்ய முடியுமாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது என்னால் முடியாதுதாம்மா, இருந்தாலையும் நீ பண்ணுறது
எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா. ஏதாச்சும் மாட்டிக்கினா நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம்மா. ஜெயிலுக்கு போனால் அங்கே இருக்க சாப்பாடெல்லாம் என்னால் சாப்பிட முடியாதுமா. இங்கே பாருடி, அவ்வளோ தூரம்லாம் யோசிக்காத, நம்ம பேர் வெளியவே வராது, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாரு தமிழ், நம்ம பாப்பா பிறந்தா கண்டிப்பாக அவளை என்னென்னலாம் படிக்க வைக்கணும், என்னென்னலாம் பண்ணணும்னு நான் இப்போவே யோசிச்சு வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அப்படியாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் என்கிட்ட இந்த மாதிரி அன்பாக நடந்துக்கிட்டு இருக்கப்போல்லாம் இது நிச்சயம், அதாவது நிலையே இல்லாதது, இதை நம்பவே நம்பாதானே ஏதோ ஒரு ஓரத்தில் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன ஏதாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா, உங்களோட வாழ்க்கையை விட்டு என்னை துரத்திடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ், நீ அடிக்கடிக்கு இந்த வார்த்தையை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. நான் எத்தனையோ முறை இப்படியெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க, இதுக்கு முன்னாடியும் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அப்போ கூட என்கிட்ட இந்த மாதிரி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை மாற்றிருச்சுல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை மாற்றிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ கவலையே படாத, எப்படியாப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கண்டிப்பா உன் பக்கம் நியாயம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் விசாரிப்பேன். நீ எந்த எந்த சூழ்நிலையும் தப்புன்னு ஒன்று பண்ணவே மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, கண்டிப்பா உன் மேல நான் சந்தேகம் படவே மாட்டேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலையோ ஒரு பக்கம் பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இங்க பாரு தமிழ், நம்ம இந்த தங்க வேல், அதாவது வைர வேலை இந்த பழமுதிர்ச்சோலையில் போயிட்டு கொடுத்துட்டு வரலாம் தானே நம்ம போகிறோம். நீ கவலையே படாத, அந்த முருகர் நம்மளை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பாரு. நமக்குள்ளே எந்த ஒரு அதாவது சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் அந்த முருகர் பார்த்துப்பாரு, நீ கவலையே படாத சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. அந்த நேரம் பார்த்து ரோட்டில் யாரோ மயங்கி கிடக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, ஏங்க யாரோ ரோட்டில் மயங்கி கிடக்குறாங்க, என்னன்னு சொல்லிட்டு பாருங்க போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சேதுக்கும் மனதாபிமான அடிப்படையில் காரை நிறுத்திட்டு போயிட்டு யார் என்னென்ன பார்க்குறாங்க. பார்த்த உடனே, ஆனால் என்னென்ன ஆச்சு, எதுக்காகண்ணே ரோட்டில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேள்வி கேட்கவும், திடீர்னு அந்த ஆள் எழுந்து நம்ம சேதுவை அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. காரில் இருந்து இறங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து 4 பேர் நம்ம தமிழ்ச்செல்வியை சுற்று போட்டுடுறாங்க. ஐயோ நீங்களாம் யாருங்கடா, என்ன எதுக்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஐயோ என்னோட புருஷனை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்கடா, எதுக்காகடா என்ன இப்படியெல்லாம் கடத்திட்டு வந்திருக்கீங்க, என்னை விடுங்கடா, நான் கோவிலுக்கு போகணும், விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி பார்க்குறாரு நம்ம சேது. ஆனால் சேதுவும் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு, என்னங்க என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு வாய்ஸ் கேட்கவும், நம்ம சேதுக்கு அப்படியே ஒரு மாதிரி கோவம் வந்து உடம்புக்குள்ள எனர்ஜி வந்துடுது. அதுக்கப்புறம் எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேதுவை அதாவது பிடிக்க முடியாமல் ஒரு ரவுடி இருந்துட்டு தலைமையிலேயே கட்டி வச்சு அடிச்சிடுறாங்க. அதாவது தலைமையில் அடித்த உடனே நம்ம சேது வந்து மயக்கம் போடுற மாதிரி ஆயிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம தமிழ் இருந்துட்டு, ஐயோ கடவுளே, என் புருஷனை எதுக்காகடா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ தாண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணி மேலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டும் கத்திக்கிட்டும் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரவுடி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, இந்த மாதிரி இந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருந்தா நம்ம மாட்டிப்போன, மேலே போக போக போலீஸ் எல்லாம் வருவாங்க, அதனால இந்த பொண்ணு வாயையும் கையையும் காலையும் கட்டி வச்சிடலான்னு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு, இங்க பாருங்கடா, உங்களுக்கு மனசாட்சினது ஒன்று இருக்குதா இல்லையாடா, நான் கர்ப்பமா இருக்கேன்டா, என் வயிற்றுல புள்ள இருக்குடா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா, இல்லை இப்படி பண்றத நீங்க அனுமதிப்பீங்களா, இப்படி உங்களுக்கு மனசாட்சியே இல்லாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ரவுடிங்க கேட்குற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் என்ன, அந்த ரவுடிங்க பேச்செல்லாம் அந்த ரவுடிங்க இருந்துட்டு தமிழோட பேச்சை எதுவுமே கேட்காம கையையும் காலையும் வாயையும் கட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி அப்படின்னு மட்டும் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, நீ கொஞ்ச நேரம் அமைதியே இருந்துட்டான் கண்டிப்பாக நீ எங்ககிட்ட இருந்து தப்பிப்ப, இந்த மாதிரி கற்றுக்கிட்டே இருந்தனா கத்தியை எடுத்து சொருகி வச்சிருவன் தெரிஞ்சுக்கோ. ஐயோ
அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே ரொம்பவே தவிச்சு கிடக்குறாங்க. என்னன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தை இருக்கிறதுனால நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்பவே பயப்பட்டுட்டு இருக்காங்க. தன்னோட புருஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ரோட்லயே அடிச்சு போட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டும் ரொம்பவே மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கடவுளை தான் நம்புறாங்க இந்த டைம்ல. ஐயோ முருகா, உனக்காக தானே நாங்கள் அந்த வேலை சாத்துறதுக்காக உன்னோட சங்கதிக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி ரவுடிங்கெல்லாம் என்னை மடக்கி வச்சுக்கிட்டே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, உன்னோட அருளால் என்னை காப்பாற்ற மாட்டியா? என் புருஷன் இப்போ என்ன நிலைமையில இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம முருகரை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேதுக்கு ராஜாங்கம் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சேது ஃபோனை எடுக்காததால ராஜாங்கத்துக்கு ரொம்ப பயமாயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கவும் சேதுக்கு ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு எழுந்து உட்காராரு. உட்காந்த உடனே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அப்போ தான் ஒரு மாதிரி ஃபோனை அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாங்க. வச்ச உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சேது உனக்கு எவ்வளோ நேரம் நான் ஃபோன் பண்ணுறது, எதுக்காக நீ ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சேதுக்கு வாய்ஸே வர மாட்டேங்குது. சேதோ பேசு, சேதோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ராஜாங்க பேசிக்கிட்டே இருக்கவும் சேது சொல்கிறாரு, அப்பா இங்கே 4 பேர் என்னை அடிச்சுட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லவும், சேதோ என்னாச்சு சேதோ, இப்போ எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருக்கிற இடத்தையும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் தமிழ்ச்செல்வியே கூட்டிகிட்டு போய்க்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. சேதோ என்ன சேதோ சொல்கிற, நீ கவலையப்படாத, பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். அவங்க அந்த ஊரை தாண்டாமல் கண்டிப்பாக தமிழ்ச்செல்வியை கண்டுபிடிச்சிருவாங்க, நீ கவலையப்படாத அப்படின்னு அதாவது அந்த ஊர் போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லி உடனடியாக ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. ஒரு 4-5 இடத்துக்கு 4-5 குரூப்பாக எல்லாரையும் ஒவ்வொரு பக்கமாக அனுப்பி தேடவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே மயக்கத்தில் அங்கேயே படுத்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சேது அதாவது ராஜாங்க வீட்டில் இருக்கிற ராஜாங்கம், மோகனா, அதுக்கப்புறம் அப்பத்தா, மலர், காவியான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம சேதுவை பார்க்க வந்துடுறாங்க. வந்த உடனே சேது இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. சேதோ என்ன சேதோ இதெல்லாம், யார் இந்த மாதிரியெல்லாம் பண்ணது? அப்பா எனக்கு தெரியலப்பா, ரோட்டில் யாரோ மயங்கி கிடக்குறாங்கன்னு தான் வந்து பார்க்க வந்தேன். ஆனால் அவங்க திடீர்னு என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியை 4 பேர் கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா. தமிழ்ச்செல்வி வேற மாசமாக இருக்கா. இந்த டைமில் அவளை என்ன பண்ணுறதுக்கு காத்திருக்காங்கன்னு தெரியலப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா. என்னோட பொண்டாட்டியை எப்படியாவது எனக்கு காப்பாற்றி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கவும், என்ன சேது இப்படியெல்லாம் கேட்குற, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நம்ம தமிழ்ச்செல்வியை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும். சேதுவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே போலீஸ் இருந்துட்டு சேதுக்கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு போலீஸ் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்ச்செல்வி இன்னும் 1 மணி நேரத்தில் இங்கே வந்து நிற்கணும் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுங்க சார். அவங்க சொல்கிறது கண்டிப்பாக அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த பொண்ணை கண்டிப்பாக ஒரு உயரமான இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா என்ன மோட்டிவ்னு தெரியல, ஆனால் அந்த பொண்ணை சாவடிக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, என் பொண்டாட்டிக்கு எதுவுமே ஆகாது. இங்கே பாருங்கப்பா, அவர் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கப்பா, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கீங்க. இங்கே பாருங்கள் சார், என் பொண்டாட்டி உயிரோடு கிடைக்கிற வரைக்கும் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் தமிழ்ச்செல்வி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க சார், நம்ம இங்கேருந்து உயரமான இடத்துக்கு போய் பார்ப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு அங்கங்கே தேடி அலையிறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி இருக்கிற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அந்த அடியாளுக்கு கால் பண்ணி, என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், அந்த பொண்ணை தூக்கியாச்சு, அந்த பொண்ணு இப்போது மயக்கத்தில் இருக்குது. இப்போது நாங்கள் என்ன பண்ணிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் மேடம். இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணிட்டோம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க, அந்த பொண்ணை போட்டு தள்ளிடுங்க, அந்த பொண்ணு இனிமேல் உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு, மேடம் அந்த பொண்ணு நிறமாசம் கர்ப்பிணியாக இருக்குது மேடம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். இங்கே பாரு, அதெல்லாம் நீ பார்க்குறதா இருந்தால் ரவுடி வேலையிலே இருக்கக்கூடாது. எதுக்காக இப்போது மனசாட்சி மனதாபிமானம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நீ இப்போது ரவுடியாக இருக்கிறதுக்கே லாக்கியே இல்லாதவன் அப்படின்னு என்னென்னமோ பேசி அந்த ரவுடியோட மனசையும் மாற்றி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த ரவுடி இருந்துட்டு
போயிட்டு, "இங்க பாருங்கடா, இந்த பொண்ணை போட்டு தள்ள சொல்லியிருக்காங்கடா. அதனால இந்த பொண்ணை நம்ம போட்டு தள்ளிடலாம்" அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. கடவுளே, என்னை எப்படியாச்சும் காப்பாற்று கடவுளே. முருகா, உன்னை நம்பி தானே இந்த ஊருக்கு நான் வந்தேன். ஆனால் இப்படி என்னை கை விட்டுட்டியே. என்னோட வயித்துல இருக்க புள்ளையும் என்னை நானும் என்ன பாவம் பண்ணோம் உனக்கு? எதுக்காக என்னை இப்படி பாடப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முருகரை வேண்டிக்கவும், முருகருக்கு சக்தி வந்து இப்போது சேதுவையும் அதாவது சேதுவையும் தமிழையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த போலீஸ்க்கு அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க வச்சிடுறாங்க. வச்ச உடனே நம்ம சேது போயிட்டு அதாவது தமிழ்ச்செல்வி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஒரு இடத்துல தமிழ்ச்செல்வியோட அதாவது இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம், "அப்பா, இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி இருக்கிறான்னு எனக்கு தோணுதுப்பா. அதனால் வாங்கப்பா, இந்த சைடு போய் பார்க்கலாம். சார், இங்கே இந்த பக்கம் வாங்க சார். அந்த பக்கம் யாரும் இருக்க மாட்டாங்க சார். வாங்க சார், இப்படிக்க போய் பார்க்கலாம். சார், நான் சொல்கிறேன் இல்லை சார், இந்த பக்கம் தான் இருப்பாங்க. வாங்க சார், போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போன கொஞ்சம் தூரத்திலேயே தமிழ்ச்செல்வியை காலையும் கையையும் வாயையும் கட்டி போட்டுக்கிறத பார்த்துட்டு தமிழ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்தின உடனே அந்த ரவுடிங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே தமிழ்ச்செல்வியே அதாவது வாய் கையில் இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு போயிட்டு தள்ளி விடலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் இருந்துட்டு அங்கேருந்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது துப்பாக்கி சத்தத்தை கேட்டுட்டு பயந்துக்கிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி கிட்டே போயிட்டு சேது அதாவது வாயில் இருக்கிற கட்டையை கழட்டிட்டு, "தமிழ், என்னாச்சு தமிழ்? யார் தமிழ் அவங்கெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ரொம்ப பயந்துட்டேங்க. அவங்க என்னை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்களாம். யாரோ என்னை அதாவது என்னை சாவடிக்க சொல்லி யாரோ சொல்லியிருந்தாங்களாங்க. அவங்க தான் ஃபோனில் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னை போட்டு தள்ளுற அளவுக்கு நான் என்னங்க பாவம் பண்ணேன்? யாருக்கு என்ன துரோகம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், தமிழ், யார் என்னன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலையப்படாத. உன்னை யார் இப்படி பண்ண சொன்னாங்களோ அவங்கள நான் உயிரோடையே விட மாட்டேன். நீ கவலையப்படாத தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, கண்டிப்பாக என்னால் தாங்கவே முடியலங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, "இங்கே பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வி இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்கள கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா. அந்த வைர வேலு தொலைஞ்சது கூட எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரியல. ஆனால் இப்போது என்னோட பொண்டாட்டியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுருக்காங்கப்பா. அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது. இங்கே பாரு சேதோ, நான் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ கவலையே படாத. தமிழ்ச்செல்வி, உனக்கு ஏதாச்சும் ஆச்சாமா? உன்னை ஏதாச்சும் பண்ணாங்களா?" இல்லைப்பா, இல்லை மாமா, என்னை எதுவுமே பண்ணலை. என்னை இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த காட்டில் தள்ளி விடலான்னு பார்த்தாங்க. அந்த நேரம் பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாருமா தமிழ், நீ எதுக்காகம்மா நன்றியெல்லாம் சொல்கிற? உன்னை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு இல்லையா? உன்னை பத்திரமா பார்த்துக்கிடுறது எங்களோட பொறுப்பு இல்லையா? அதுக்கு எதுக்காகமா நீ நன்றி சொல்கிற? நீ கவலையே படாத. உன்னை இப்படி பண்ண சொன்னவங்களை நான் சும்மாவே பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேதோ, நீ ஃபஸ்ட்டு தமிழ்ச்செல்வியை காருக்கு கூட்டிகிட்டு போ. தமிழ்ச்செல்வி ரொம்ப பயந்துருக்கான். அவளுக்கு தண்ணி ஏதாச்சும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, காரில் நம்ம அப்பத்தா, காவியா, நம்ம மோகனான்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அப்பத்தா சேது அதாவது தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு பயங்கர அழுகையோட, "தமிழ், அடியே தமிழ்ச்செல்வி, என்னடி ஆச்சு? உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டாங்களாடி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லம்மாச்சி, நல்லா தான் இருக்கேன். என்னை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணாங்களாம்மாச்சி." "என்னடி சொல்கிற? உன்னை எதுக்காகடி போட்டு தள்ளணும்? நீ என்னடி பண்ண? யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்காதபடி நீ உன்னை போயிட்டு கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணாங்களாம். என்னால் ஏற்றுக்கவே முடியலடி" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்கம்மாச்சி, என்னாலையும் தான் ஏற்றுக்க முடியல. ஆனால் இப்படியும் ஒரு ஆளுங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களே பாருங்கம்மாச்சி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காவியா இருந்துட்டு, "இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைச்சா கூட கண்டிப்பாக அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக வெளுன்னு வெளுத்துருவேன் நான். அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த நிலைமைக்கு உங்களை ஆளாக்கிட்டாங்கல்ல, கண்டிப்பாக அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது" அப்படின்னு காவியா ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வி கிட்டே சொல்லவும், தமிழ்ச்செல்வி நடுங்கிட்டு நிற்கிறத பார்த்துட்டு காவியா இறங்கி வந்து, "இங்கே பாருங்க இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே, "நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னை அந்த மலையில் தள்ளி விட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? அந்த கடவுளை தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். அந்த கடவுளை என்னை காப்பாற்ற மாட்டாரா? அந்த முருகரை பார்க்க வந்து அந்த முருகரை என்னை இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாரேன்னு முருகர்கிட்ட நான் எவ்வளவோ வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான்
அந்த முருகர் தான் என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, நம்ம அந்த கடவுள் நம்மள கைவிடாது. நம்ம என்னதான் அதாவது நம்ம என்னதான் நம்மளுக்கு என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கடவுள் கண்டிப்பா உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, சரி சரி நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கோவிலுக்கு போலாம் வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு அந்த கோவில், அதனால நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். வீட்டில் நிறைய வேலை இருக்குது, வளகாப்புக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு வந்திருக்கு. அந்த ஈஸ்வரி என்ன பண்ணா ஏது பண்ணானே தெரியல, அவகிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கு. அவள் என்ன பண்ணி வைக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம தமிழ்ச்செல்விக்கு யோசனையாகவே இருக்குது. அதாவது நம்மளை தனியாக போக சொன்னது ஈஸ்வரியத்தை தானே, அப்போது ஈஸ்வரியத்தை தான் நம்மளை ஏதாச்சும் பண்ண சொல்லியிருப்பாங்களோ, அவங்க இப்படி பண்ண சொல்கிற ஆளு தான். நம்ம என்ன பாவம் பண்ணோம் அவங்களுக்கு, நம்ம நம்ம இப்படி நம்மளை இப்படி இப்படி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, தமிழ் உனக்கு யாராச்சும் பகையாளி இருக்காங்களா, இல்லைனா உனக்கு யாராவது விரோதி அந்த மாதிரி காலேஜில் அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அந்த மாதிரி யாருமே இல்லைங்க, அந்த மாதிரி விரோதம் வச்சிருக்க அளவுக்கு நான் யாரு கூடயும் பழகவும் இல்லைங்க, நான் பாட்டுக்கு போகிறேன் வரேன், யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, எனக்கு என்ன இப்படி பண்ணுறதுக்கு யாருங்க யோசிக்குவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வராங்க. இங்கே பாரு தமிழ், அது யாராக இருந்தாலும் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். வா தமிழ், நம்ம ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யார் இதை பண்ணாங்கன்னு நம்ம விலாவரியாக பேசி யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிடுறாங்க. கோவிலுக்கு போன உடனே சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க, முருகா ஐயா முருகா, நீ தான் என்னோட பேத்தியை காப்பாற்றின, என்னோட பேத்தி இப்போது உயிரோடு இருக்கிறான்னா நீ தான் காரணம் அதுக்கு, எப்படியோ என்னோட பேத்திக்கும் குழந்தைக்கும் எதுவுமே ஆகாமல் நீ காப்பாற்றிட்ட கடவுளே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்துக்கிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம அதாவது வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரிக்கு ஒரே ஒரே ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. தமிழ்ச்செல்வி உயிரோடு இருப்பாளா, இந்நேரம் செத்துருப்பாளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சித்ரா வந்துட்டு, மா என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க, இங்கே பாருடி அந்த தமிழ்ச்செல்வி இந்த உலகத்தை விட்டு போயிருப்பாளா போயிருக்க மாட்டாளான்னு யோசனையாகவே இருக்குடி, அதனால தாண்டி நான் ஏதோ ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, ஒரு மாதிரி கை காலெல்லாம் நடுங்குற மாதிரியே இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி சேது அப்படின்னு எல்லாருமே உள்ள வராங்க. உள்ள வர்றதை பார்த்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்துறாங்க. பார்த்த உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கு, என்னவ உயிரோட வந்து நிக்கிறாளே, இவளை போட்டு தள்ள சொல்லி அந்த ரவுடிங்க கிட்ட சொன்னனே, ஆனா ரவுடிங்க எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது வசந்தியும் செல்லப்பாண்டியும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம வசந்தி இருந்துட்டு செல்லப்பாண்டி அதாவது தமிழ்ச்செல்வி கிட்ட, தமிழ் உனக்கு எங்களால் முடிஞ்சதை நான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதை வாங்கிக்கோ தமிழ் அப்படின்னு சொல்லவும், மா நீ என்ன பண்ணாலும் எனக்கு அதுவே போதுமா, அதுவே எனக்கு பெருசுதான், நீ எந்த நிலைமையில இருக்குன்னு எனக்கு தெரியாதா, அப்படி இருக்கும்போது உன்னை கஷ்டப்படுத்துவனா, நீ கவலையே படாதமா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சேது இருந்துட்டு சேது இருந்துட்டு அதாவது சேது இந்த நிலமையில இருக்கிறத பார்த்துட்டு செல்லப்பாண்டி இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள ஏதோ ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வளகாப்பு தேவையான எல்லாத்தையும் நம்ம ராஜாங்க ஏற்பாடு பண்ண சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் நம்ம தமிழ்ச்செல்வி சேது இவங்க 3 பேருமே தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இந்த தமிழ்ச்செல்வியை இப்படி பண்ணணும்னு யார் நினச்சது, அதுவும் அந்த வைர வேலை வர தூக்கிட்டு போயிருக்காங்க, கண்டிப்பாக அவங்க எங்கே விற்றாலையும் இந்த சீரியல் நம்பரை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன், அவங்க யார் என்னன்னு இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும், அந்த வேலை போய் விற்காம போயிடுவாங்க, கண்டிப்பாக விற்பாங்கல்ல, அப்போ அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடையும் ஆதங்கத்தோடையும் பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, அது யாராக இருந்தாலும் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா, அவங்கள கண்டிப்பாக என் கண்ணு முன்னாடி வந்து நிற்க வைக்கணும், அவங்கள அதாவது நானே என்னோட கையாலேயே அவங்கள நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு,
இங்க பாரியா சேதோ, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரியா, நம்ம பார்த்துப்போம், நீ எந்த ஒரு இதுவுமே பண்ணாதீயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சேது, தமிழ் இங்க பாரு, நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத, கண்டிப்பா அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க, என்ன இப்படி இந்த நிலைமைக்கு வரையும் யோசிச்சுட்டாங்க, இன்னும் என்னென்ன பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்களோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து கருப்பும் நம்ம நடேசனும் வராங்க. வந்த உடனே என்ன செய்தோ, நான் கேள்விப்பட்ட விஷயமெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்க பாருமா தங்கச்சி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், நீ கவலையே படாதமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு வராரு. வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாருமா தமிழ் அப்படின்னு தமிழ்ச்செல்விக்கு ஆறுதல் சொல்றதாவே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சித்ரா கிட்ட ஒரு மாதிரி பயத்தோட, இங்க பாருடி, இவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னே ஒன்றும் புரியல, அந்த ரவுடிக்கு கால் பண்ணாலும் ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்றான், இப்போ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல, நம்ம எப்படி இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டதுக்கு இருக்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல அப்படி இப்படின்னு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு இதாவது இந்த விஷயத்த ஈஸ்வரி தான் பண்ணது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்களா, இல்லை கண்டுபிடிக்க மாட்டாங்களா, இல்லை ஈஸ்வரியா மாட்டிப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.